நான் தன்னம்பிக்கை பேச்சாளராக உலா வருகின்ற பொழுது எனக்கு நிரம்ப பிடித்த அருணிமா சின்ஹா பத்தி நான் சொல்லுவேன். அவளை கசக்கி போட்டாங்க ட்ரெயின்ல, எதிர்த்தா 4 பேர் தாங்க முடியல, கீழே விழுந்தா. 1:30 மணிக்கு வாலிபால் பிளேயர், அவ கால் உடைஞ்சி, கை உடைஞ்சி, முதுகு உடைஞ்சி தண்டவாளத்திலே கிடக்குறான். காலையில 1:30 மணிக்கு விழுந்தவ, சாயந்தரம் 5:30 மணிக்கு அவளுக்கு வந்து உதவி வருது. நடுவுல இன்னொரு ட்ரெயின் வேற அடிச்சிட்டு போகுது, முதுகு தண்டு முத்தமா இல்ல. அவளை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்க்கும் போது ஹாஸ்பிடல் பரேலி ஹாஸ்பிடல்ல சொல்றாங்க அனிஸ்தீசியா இல்ல, ஒரு கால் ஏற்கனவே போயிடுச்சு, இன்னொரு கால ஆபரேஷன் பண்ணலன்னா அந்த காலம் போயிடும், அனிஸ்தீசியா இல்ல. அந்த பாப்பா சொல்லிச்சு, அப்போ 22 வயசு அவளுக்கு. அவ சொன்னாலாம், காலையில இருந்து கிடக்குறேன், நாய் பக்கத்துல வரத மயக்கத்துல கல்லடி பட்டு பட்டு உட்காந்துட்டு இருந்தேன், எல்லாம் எடுத்து அடிச்சு அடிச்சு ரொம்ப வலிச்சுது எனக்கு, அதை விடவா வலிச்சிட போது, ஆபரேஷன் பண்ணுங்கன்ட்டா. அனிஸ்தீசியா இல்லாம ஆபரேஷன் பண்றாங்க. அடுத்த நாள் 10:30 மணிக்கு தான் அனிஸ்தீசியா வருது. கொஞ்சம் நினைச்சு பாரு, அந்த ராத்திரி அவளுக்கு எப்படி இருந்திருக்கும். அவ அந்த துக்கத்தை கடந்து அனிஸ்தீசியா வந்து 3 நாள் தூங்குறான். 4வது நாள் எந்திரிச்சு எல்லாரையும் பாக்குறா. அவங்க மாமா வர சிரிச்சுட்டே சொன்னாரா, என்ன எவரெஸ்ட் ஏறலாமா? உடனே அவ சொன்னால, என்ன கிண்டல் பண்றீங்க, கால் இல்லன்னு சொல்லி காட்டுறீங்களா? லூசு, சிகரம் ஏறுவதற்கு, எவரெஸ்ட் ஏறுவதற்கு 2 கால் வேணாம்ப்பா, 1 போதும் அப்படின்னு போயிருக்காருங்க. 2011 மார்ச் மாசத்துல அடிபடுதுங்க. 2013 மே எவரெஸ்ட் ஏறிட்டா அருணிமா சின்ஹா. எனக்கு எங்க தெரியுமா அவளை ரொம்ப பிடிச்சது, அவ எங்க விழுந்து சாவரத்துக்கு இருந்தாலோ அந்த தண்டவாளத்துல வந்து சொல்றா, இங்கேதானே எனக்கு மரணம் வந்தது, என்னை இந்த இறைவன் காப்பாற்றினான் என்று சொன்னால் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தானே காப்பாற்ற வேண்டும், அந்த நன்மை என்ன என்று நான் தேடத் தொடங்கினேன்.